அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக பொதுச் செயலராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டதை எதிர்த்த வழக்கை தள்ளுபடி செய்திருக்கிறது உயர்நீதிமன்றம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். வணக்கம் ஆனந்த், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். வணக்கம். அதிமுக பொதுச் செயலராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டதற்கு எதிராக தொடரப்பட்ட அந்த வழக்குகள் அனைத்தையும் தள்ளுபடி செய்வதாக உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அதிமுகவினுடைய பொதுச் செயலராக கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூலை 11ஆம் தேதி நடைபெற்ற அந்த கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டார். மேலும் அந்த பொதுக்குழுவில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. மேலும் கட்சியினுடைய விதிகளுக்கு முரணாக நடைபெற்ற அந்த பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களுக்கு எதிராகவும், அதே போன்று கட்சியினுடைய பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டதை எதிர்த்தும் திண்டுக்கல்லை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் சென்னை உரிமையல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை நிராகரிக்க வேண்டும் என கோரி எடப்பாடி பழனிசாமி சார்பில் தாக்கல் செய்த மனுவை உரிமையல் நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. உரிமையல் நீதிமன்றத்தினுடைய உத்தரவை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டு இந்த வழக்கை நீதிபதி பி பாலாஜி முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஆஜராகி இருந்த வழக்கினர் கட்சியினுடைய உறுப்பினராக, அடிப்படை உறுப்பினராக இல்லாத ஒருவரால் தொடரப்பட்ட இந்த வழக்கை ஏற்றுக்கொள்ளக்கூடாது எனவும், உரிமையல் நீதிமன்றம் நிராகரித்த அந்த மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும், வழக்கை ரத்து செய்ய வேண்டும் எனவும் வாதிடப்பட்டது. அதே போன்று மனுதாரர் தரப்பில் தாம் வழக்கு தொடர்வதற்கான அனைத்து அடிப்படை உரிமைகளும் இருப்பதாக தெரிவித்து வாதிடப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களுக்கு பிறகும் வழக்கினுடைய தீர்ப்பை தள்ளி வைத்திருந்த நீதிபதி பி பாலாஜி இன்று தீர்ப்பளித்தார். அவர் தன்னுடைய தீர்ப்பில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் தேர்தல் மற்றும் எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த தேர்வு மற்றும் பொதுக்குழு தீர்மானத்திற்கு எதிராக தொடரப்பட்ட அந்த வழக்குகளை தள்ளுபடி செய்த உரிமையல் நீதிமன்றத்தின் உத்தரவை ரத்து செய்வதாகவும், மேலும் இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும், உரிமையல் நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் வழக்குகளை ரத்து செய்வதாகவும் நீதிபதி தன்னுடைய தீர்ப்பில் தெரிவித்திருக்கிறார். மேலும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தொடரப்பட்ட அந்த வழக்குகள் அனைத்தையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற மனுதாரனுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படுவதாகவும் நீதிபதி தன்னுடைய உத்தரவில் தெரிவித்திருக்கின்றார்.